ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AI 3011 ஹியூமன் இன்ஜினியரிங் அண்ட் சேஃப்டி இன் ஃபார்ம் மிஷினரி ஆப்ரேஷன்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்க அப்படின்னா AI 3011 ஹியூமன் இன்ஜினியரிங் அண்ட் சேஃப்டி இன் ஃபார்ம் மிஷினரி ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் எர்கோனமிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அக்செப்டபிள் ஒர்க் லோட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் மெட்டாபாலிசம் இது வந்து 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எர்கோனமிக்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஹியூமன் மெட்டாபாலிசம்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனர்ஜி ரெக்வயர்மெண்ட் அட் ஒர்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் மெட்டாபாலிசம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்செப்டபிள் ஒர்க் லோட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பிஎம்ஆர்னா என்னன்னு பாத்துக்கோங்க, ஏஎம்ஆர்னா என்னன்னு பாத்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ஸ்ட்ரக்சர், காம்போனன்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மசில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது உங்களுக்கு 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிசியோலஜிக்கல் அண்ட் ஆபரேஷனல் கிரைட்டீரியா ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசியோலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் மசிலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏஜ் அண்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரைட்டீரியா ஃபார் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் பாடி மெம்பர்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறேன், கண்டிப்பா கேட்பாங்க. எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்ப்ரேயிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கீப்பிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வித்தின் பவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க் கேட்கலாம். ஸோ அந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் எண்டரன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை இந்த எண்டரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எண்டரன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூவ்மெண்ட் ஆஃப் பாடி மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. வீடிங் ஆபரேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் டைம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் அப்ளைடு ஆந்த்ரோபோமெட்ரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி பெர்சென்டைல் இது ரொம்ப முக்கியம். 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான கான்செப்ட். ஆந்த்ரோபோமெட்ரிக் கன்சிடரேஷன் இன் டூல் அண்ட் எக்யூப்மெண்ட் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்சென்டைல் ரொம்ப முக்கியம். 2 மார்க்லையும் கேட்கலாம், பிகாஸ்ல கேட்கலாம். இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆந்த்ரோபோமெட்ரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபோமெட்ரிக் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேஞ்சரஸ் மெஷின் ரெகுலேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரெகுலேஷன் ஆக்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேஃப்டி கேட்ஜெட்ஸ் ஃபார் த்ரெஷிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேஞ்சரஸ் மெஷின் ரெகுலேஷன் ஆக்ட் 1983 ரொம்ப முக்கியம். இந்த ரெகுலேஷன் ஆக்ட் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லையும் உங்களுக்கு அது போக 13 மார்க்லையும் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ரீஹாபிலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்பன்சேஷன் டு ஆக்சிடென்ட் விக்டம்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் சேஃப்டினா கூட என்னன்னு கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டி கேஜெட்ஸ் ஃபார் ஸ்ப்ரேயிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சேஃப்டி கேஜெட்ஸ் ஃபார் த்ரெஷிங் இது வந்து பிகாஸ்ல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. த்ரெஷிங்னால என்னன்னு கேட்கலாம், ஸ்ப்ரேயிங்னால என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியம். சாஃப் கட்டிங் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிராக்டரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறாங்க. தேர்ட் யூனிட்டுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் நல்லா கொடுக்க பாருங்க. அதில் நிறைய டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும், அதனால எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. புரிஞ்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.